இந்த ஃபயருங்கிற ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லியை அச்சீவ் பண்ண மேற்கத்திய நாடுகளில் 25 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், அதாவது 4% ரூல் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. அது இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அதை எப்படி இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்? அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும்? அதை நாம் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இந்த ஃபயர் மூவ்மெண்ட் மேற்கத்திய நாடுகளில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரபலமாயிட்டே வருது. இந்தியாவுக்கு இதை எப்படி நாம் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் அவங்க எப்படி அவங்களோட ஃபயர் தேவைகளை கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த ஃபயருக்கு பொதுவாக ஏற்கப்பட்ட ரூல் என்னென்னா, நம்மளோட வருஷ செலவுகளில் 25 மடங்கை நம்ம நெட்வொர்த்தை சேர்த்துக்கிறது. எக்ஸுங்கிறத நம்ம வருஷ செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 25x அப்படிங்கிறது தான் ஃபயரோட தேவை. ஃபயருக்கு அப்புறம், அதாவது ஏர்லி ரிட்டையர் ஆன பிறகு, இந்த 25xலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வருஷ செலவுக்கு தேவையான அந்த ஒரு எக்ஸை நாம் வித்ட்ரா பண்ணுவோம். 25xல் ஒரு எக்ஸோட பங்கு எவ்வளவு? 4%. இதைத்தான் 4% வித்ட்ராவல் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மொத்த நெட்வொர்த்தில் 4% ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேவைக்கு நாம் வித்ட்ரா பண்ணுறோம். நம்ம இப்படி ஒவ்வொரு வருஷமும் வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம முதல் 25x சும்மா இருக்குமா? இல்லை, அதுவும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ வேகத்தில் வளரும்? அது நாம் இன்வெஸ்ட் பண்ணுற அசட்டை பொறுத்தது. அந்த வளர்ச்சி இந்த 4% வித்ட்ராவலை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? அட்சய பாத்திர மாதிரி நம்மளால் இந்த 4% வித்ட்ராவலை ஆயுசு பூரா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். நம்ம ஆயுசுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அசட்ஸை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இதை ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். அப்போது நமக்கு புரிஞ்சிக்க ஈஸி. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிம்பிளான கால்குலேட்டர். இது டேட்டாவை அக்யூரேட்டாக காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட கால்குலேட்டர் இல்லை. ஒவ்வொரு வேரியபிளும் ஃபயரோட கால்குலேஷனை எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் அக்யூரேசியை எதிர்பார்க்காதீங்க. இப்போ நம்ம வருஷ செலவு $75,000 அப்படின்னு வச்சுப்போம். அதோட 25 மடங்கு $1.875 மில்லியன். இப்போதைக்கு ரிட்டர்ன் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷனை 0 அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம தேவையான அந்த 4% $75,000 வித்ட்ரா பண்ணணும்னா 25வது வருஷம் முடிவில் எல்லா பணத்தையும் நம்ம பயன்படுத்தி முடிச்சிருந்துருப்போம். இது நம்ம முதல் 1.875 மில்லியன் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தா. ஆனால் அதை நம்ம 8% ரிட்டர்ன் வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அப்போ வருஷா வருஷம் 4% வித்ட்ராவல் போக இருக்கிற மிச்ச பேலன்ஸ் 8% வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் 8%னா அதில் பாதியான 4% தான் நம்ம வருஷா வருஷம் தேவைக்கு வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ நம்ம பேலன்ஸ் வருஷா வருஷம் வளர்ந்துட்டே இருக்கும். 1.875 மில்லியனில் ஆரம்பித்த நம்ம பேலன்ஸ் 50 வருஷம் முடிவில் பார்த்திங்கன்னா 41 மில்லியன் ஆகியிருக்கும். இப்போ இந்த கணக்கில் என்ன மிஸ் ஆகுது? நம்ம வருஷ செலவுகளை பாருங்கள். 50 வருஷமாக 75,000த்துலேயே இருக்குது. 50 வருஷமாக விலைவாசி கூடாமலாம் இருக்கும்? கண்டிப்பாக கூடும். இன்ஃப்ளேஷன் எத்தனை % கூடுதோ அத்தனை % நம்ம செலவுகளும் வருஷா வருஷம் கூடும். இப்போ நம்ம கால்குலேட்டரில் எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷனில் யூஎஸோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 2% போடுவோம். இப்போ நாம் வருஷ வித்ட்ராவல் அமௌண்ட் 75,000லேருந்து வருஷா வருஷம் 2% கூடுறத பார்க்கலாம். இன்ஃப்ளேஷனில் கணக்கில் எடுத்த பிறகு நம்ம செலவு 50 வருஷத்துக்கு பிறகு 75,000லேருந்து $198,000 ஆகியிருக்கிறத இங்கே பார்க்கலாம். ஆனால் பேலன்ஸ் 1.875 மில்லியன்லேருந்து 28 மில்லியனாக வளர்ந்துருக்கும். இது நம்ம அசம்ஷனான 8% ரிட்டர்ன் ரேட்டுக்கு. அந்த ரிட்டர்ன் ரேட் 6% இருந்தால் கூட 50 வருஷத்துக்கு அப்புறம் 3 மில்லியன் மிச்சம் இருந்திருக்கும். இதை ஹிஸ்டாரிக்கலாக கடந்த 120 வருஷ ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் கூட பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த 4% வித்ட்ராவல் ரேட், அதாவது 25 டைம்ஸ் நெட்வொர்த், நம்ம லைஃப் டைமை தாண்டி நிலைத்திருந்திருக்கும். அதனால தான் இந்த 4% ரூலை ஃபயருக்கு தாராளமாக போதும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகளில், முக்கியமாக யூஎஸில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியா டேப்பை கிளிக் பண்ணி இந்தியாவோட ஃபயர் கால்குலேஷனுக்கு வருவோம். நம்ம வருஷ தேவை 10 லட்சம் அப்படின்னு வச்சுப்போம். அதில் 25 மடங்கு 2.5 கோடி நம்ம லிக்விட் அசட்ஸாக வச்சுருக்கிறோம். அகைன் 0 ரிட்டர்ன் ரேட் அண்ட் 0 இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம மொத்த பணம் 25 வருஷத்தில் காலியாகிடும். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் ரேஞ்ச் 4% இருந்து 8% வரை இருக்கும். ஆவரேஜாக 6% அப்படின்னு நம்ம கால்குலேஷனுக்கு நாம் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளேஷன் 6%னா நம்ம பணம் 16வது வருஷம் காலியாகிடும். இது நம்ம பணத்தை எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம மெத்தைக்கடியில் பதுக்கி வச்சுருந்தா.
ஆனால் 8% ரிட்டர்னுக்கு நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா 33 வருஷத்துக்கு இந்த பேலன்ஸ் வரும். 10% ரிட்டர்ன்னா 50 வருஷத்துக்கு மேலேயே வரும். இதிலிருந்து என்ன தெரியுது? மேற்கத்திய நாடுகள் அக்செப்ட் பண்ணப்பட்ட 25 மடங்கு இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகணும்னா நமக்கு அட்லீஸ்ட் 10% ரிட்டர்ன் வேணும். இவ்வளோ நேரம் நாம் அட் ஹை லெவல் நம்ம தேவையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம் இந்த வேரியபிள்ஸை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் பர்சனல் சாய்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சால் உங்கள் தேவைக்கு ஏற்ப இதை நீங்கள் மாற்றி பிளான் பண்ணிக்கலாம். முதல்ல வருஷ செலவுகள். இது நீங்கள் எங்கே ரிட்டையர் ஆக போகிறீங்கிறத பொறுத்து எக்ஸ்பெக்டட் செலவுகளை இந்த கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னையில் ரிட்டையர் ஆகலாம், அல்லது ஊருக்கு போய் ரிமோட்டான இடத்துல பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகலாம். உங்களுடைய தேவை என்னென்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அதுக்கு தகுந்த வேல்யூவை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்பென்ஸ் மல்டிபிள். இந்த வேல்யூமே உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான்லாம் 120 வயசுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். பிளான் தானே பாஸ், சும்மா தாராளமாக போட்டு வைங்க, தப்பு இல்லை. அட்லீஸ்ட் 95 வயசு வரை நாம் வாழ்வோம் அப்படின்னு நினச்சிக்கிறது சேஃபான அசம்ஷன். அதை விட்டுட்டு நீங்கள் பெசிமிஸ்ட்டாக 75 வயசுக்கு அப்புறம் நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா அது உங்கள் இஷ்டம். ஸோ 95 வருட ஆயுளுக்கு நீங்கள் 45 வயசில் ஃபயரை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா 50 வருஷத்துக்கு உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நீடிக்கிற மாதிரி சேர்த்துருந்துருக்கணும். இங்கே எக்ஸ்பென்ஸ் மல்டிபிளாக 25 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வருஷ செலவுகளில் 25 மடங்கு தான் சேர்த்துருந்தோம்னா அது அட்லீஸ்ட் 10%க்கு வருஷம் வளர்ந்தால் தான் அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அட்லீஸ்ட் 50 வருஷத்துக்கு வரும். 10%ங்கிறது ரொம்ப அக்ரெசிவான எதிர்பார்ப்பு. என்ன கேட்டால் 8% இங்கே கால்குலேட் பண்ணிக்கிறது சேஃப். ஆனால் 8% வச்சுக்கிட்டா நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ 33 வருஷத்துக்கு தான் வரும். அப்போ 8% வளர்ச்சிக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் 50 வருஷத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம 35 மடங்காவது நெட்ஒர்த்தாக சேர்த்து வச்சுருக்கணும். இது மினிமம் ரிக்யர்மெண்ட். 35க்கு பதிலாக 50 மடங்காக டார்கெட் பண்ணிக்கிறது நமக்கு இன்னும் போதுமான சேஃப்டி நெட் கொடுக்கும். இந்தியாவுக்கு இது நார்மல் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக எந்த விதமான பயமும் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக பந்தாவாக ஃபயர் ஆகணும்னா இதை நீங்கள் 70லேருந்து 100 வச்சுக்கலாம். 100x நாம் நல்ல கொளுத்த ஃபேட் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெட்ஒர்க். இங்கே லிக்விட் அசட்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் வருஷம் நம்ம தேவைக்கு வித்ட்ரா பண்ணணும்னா அது லிக்விட் அசட்ஸில் இருந்து மட்டும்தான் பண்ண முடியும். அல்லது உங்கள் ரியல் எஸ்டேட்டை இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட்டை மாற்றிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் இங்கே 8% அல்லது அதுக்கும் குறைவாகவோ அசியூம் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜை மாற்றிக்கோங்க. 10%க்கு மேலே போக வேண்டாம், அது ரொம்ப அக்ரெசிவான பிளான். அது லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் பாண்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் உங்கள் பர்சனல் சாய்ஸ். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற அலோகேஷனை நீங்கள் வச்சுக்கோங்க. 35x டார்கெட் பண்ணுறவங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 50%க்கு குறைவாக ஸ்டாக்ஸில் வச்சுக்கிறது நல்லது. 70xக்கு மேலே டார்கெட் பண்ணுறவங்க உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 100% கூட ஸ்டாக்ஸில் வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் 6% உங்களுக்கு கம்மியாக தோணுச்சுன்னா நீங்கள் 8% அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. 6%க்கு கம்மியாக போகாதீங்க, அது ரொம்ப அக்ரெசிவான பிளானாக மாறிடும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை எப்படி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ண அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டாப் மெனுவில் ஃபைலுக்கு போய் மேக் அ காப்பியை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபைலை காப்பி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியும். இந்த பிளான்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன? இருக்கிறதுலையே பெரிய ரிஸ்க் என்னென்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட். நம்ம இங்கே கன்சர்வேட்டிவாக 8% ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா வருஷமும் இப்படி கான்ஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு வருஷம் மேலே போகும், இன்னொரு வருஷம் கீழே போகும். எதையும் ஷூராக சொல்ல முடியாது. லாங் டேர்மில் மேலே போகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம நேரத்துக்கு நம்ம ரிட்டையர் ஆன உடனே மார்க்கெட் 50% கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியை பார்த்தா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு இருந்தால் கூட அது நடக்கலான்னு தான் நாம் தயாராக இருக்கணும். அப்படி நடந்தால் 35x நம்ம நெட்ஒர்த்தாக வச்சுருக்கிற பட்சத்தில் 100% ஸ்டாக்ஸில் இருந்தோம்னா டக்குன்னு 17xக்கு வந்துடும். அதனால தான் 35x டார்கெட்டாக வச்சுருக்கிறவங்க ரிட்டையர் ஆகும்போது 50%க்கு மேலே ஸ்டாக்ஸாக வச்சுருக்கிறது ஆபத்து. இதே இன்சிடென்ட் 70x இருக்கிறவங்கள அவ்வளோ பாதிக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட போதுமான பேலன்ஸும் இருக்கும், மார்க்கெட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த லக்ஸரியும் அவங்களுக்கு இருக்கும்.
அகைன் இந்த 50% ட்ராப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஃபயர் ஆகிற பிளானில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை கணக்கில் வச்சுக்கணும். எல்லாமே ரோஸியாக எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்த ரிஸ்க், இந்த கேல்குலேட்டர் பியூராக ரிட்டையர்மெண்ட் தேவையை மட்டுமே கணக்கில் எடுத்திருக்கே தவிர குழந்தைங்க காலேஜ் செலவு, கல்யாண செலவு அதெல்லாம் கணக்கில் எடுக்கலை. குழந்தைங்க காலேஜ் செலவோட தேவையை தனியாக ட்ராக் பண்ணிக்கிறது நல்லது. அதை பற்றி தனியாக விளக்கமாக இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். அல்லது நீங்கள் ஃபேட் ஃபயராக 100x நெட்ஒர்த்தை டார்கெட் பண்ணிங்கன்னு வைங்க, குழந்தைங்க படிப்புக்கெல்லாம் தனியாக நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியாக அந்த 100xலேயே கவர் பண்ணிடலாம். மூணாவது ரிஸ்க், நம்ம எதிர்பார்க்காத ஒரு திடீர் செலவு வந்துருச்சுன்னா என்ன பண்ண? அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா பஃபர் வச்சுக்கிறது நல்லது. எவ்வளவுங்கிறதெல்லாம் பர்சனல் சாய்ஸ். 5xலேருந்து 10x வரை வச்சுக்கலாம். ஸோ சம்மரியாக சொல்லணுன்னா, இந்தியாவில் ஃபயர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 35x வேணும். கம்ஃபர்டபுளான ஃபயருக்கு 50xலேருந்து 70x வரை டார்கெட் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல லக்ஸரியான ஃபேட் ஃபயருக்கு 100x டார்கெட் பண்ணணும். 25xக்கே கண்ணை கட்டுது. நீங்கள் என்னடானா லக்ஸரியாக ஃபயர் ஆகணுன்னா 100x வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. 100xங்கிறது எந்த விதமான சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணும். 50xங்கிறது 95% சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும். 25xங்கிறது 75%ன்னு சொல்லலாம். இந்த சதவீதம்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்காதீங்க. எல்லாமே ஒரு ஒயில் கெஸ் தான். ஏன் இந்த சதவீதத்தில் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் இருக்கிற ரிஸ்க்கை நமக்கு ரிலேட்டிவாக பார்க்க தெரியணும். 25x டார்கெட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க அப்படின்னு இல்லை. ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 25% வரை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேபி ஈவன் லெஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ரஃப் கைடன்ஸ். ஃபயருக்கு முக்கிய தேவை நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி. நாம் ஆப்டிமிஸ்டிக்காக எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலைன்னா ஏதாவது சைடு இன்கம் வர்ற மாதிரி ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். அல்லது லைஃப் ஸ்டைலை டவுன்கிரேட் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். வென் லைஃப் கிவ்ஸ் யுவர் லெமன் மேக் அ லெமனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் தாராளமாக 25xக்கே ஃபயர் ஆகலாம். எல்லாம் உங்களோட தன்னம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ஃபயர் கோலை அச்சீவ் பண்ணிட்டோம்னா உடனே ரிட்டையர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பவரை உங்களுக்கு கொடுக்கும். ஆஃபீஸில் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். யாருக்கும் ஜாலரா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எது சரியோ அதை சொல்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் ஒரு போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே ஆஃபீஸில் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் தானாக உங்களை தேடி வரும். அதுக்காகவே இந்த ஃபயரை அச்சீவ் பண்ணலாம். டோட்டலி ஒர்த் இட். அதனால தான் இதை FU மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிலன்னா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. குட் லக் வித் யுவர் ஃபயர் ஜேர்னி. அடுத்த எபிசோடில் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.